உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு அறிவோம் தமிழா அப்படிங்கிற டாப்பிக்கின் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரம். பனைமரத்தையும் வைத்து அரசியல் பண்ணலாங்கிறது இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? தலைமுறைகள்ங்கிறத விட அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத பனைமரத்திலிருந்து கல் இறக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. சரிங்களா? ஒரு பனைமரங்கிறது தமிழ்நாட்டோட மாநில மரமாக இருந்தும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வராங்க சில கார்ப்பரேட் நிறுவனம். எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுதான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. சரிங்களா? பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. பனைமரத்தின் தன்மையே எப்படி சொல்கிறதுனா, நம்ம பயிரிடலாம் தேவை கிடையாது. ஆனால் அது தானாக விழுந்து தானாக முளைச்சி தானாக மக்களுக்கு எவ்வளோ நற்பயன்களை தர முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் தருது. பனைமரத்தோட பயன்கள்னு சொல்ல போனால் ஏகப்பட்டதுங்க. எல்லாமே பயன்கள் தான், எதுவுமே பயனில்லைன்னு சொல்ல முடியாது. மேலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டை கூரை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டையில் கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. அதோட அந்த சருகை வச்சு பார்த்தீங்கன்னா கூரை மேய்கிறாங்க. பனை நொங்கை நம்ம ருசிச்சு சாப்பிட்றோம். பனை நொங்கு திகட்டாது, அவ்வளோ ருசிச்சு சாப்பிடுவோம். பனை நொங்கு சாப்பிட்றதால முகப்பருக்கள், இந்த வேக்கூர் சொல்கிறாங்கள, வெயில் இந்த முகத்தில் இந்த ஸ்கின் இதெல்லாம் அதுக்கு அது உதவுது. கல் இறக்கக்கூடாதுங்கிறாங்க. பனங்கல் அவ்வளோ நல்லது. ஒரு சிறுவர் முதல் பெரியவர் வரை குடிக்கலாம். பனங்கல் உடல் உஷ்ணத்தை குறைக்குது. எப்படி சொல்றது, அதோட வேர் இருக்கு பாருங்க, பனம் வேர். அது தொழுநோய் தெரியுங்களா? அதுக்கு ஒரு மருந்தா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பனைமரத்தை ரோட்டுக்கு சாலையின் 2 புறத்திலும் வைக்கும்போது சாலை கரையாம அந்த மண் அரிமானம் இல்லாம பாதுகாக்குது. அதே மாதிரி என்னைக்காச்சும் பாத்துறீங்களா, சூறாவளி புயல்ல ஏகப்பட்ட மரங்கள் விடும். பனைமரம் விழுந்து எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனைமரம் விழவே விழாது. ஏன்னா அதோட வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். எதுக்காக அந்த பனைமரத்தை மாநில மரமா வச்சான்னு கேட்டிங்கன்னா, எப்போ காற்றடிச்சாலும் சூறாவளியோ புயல் மழையோ எது வந்தாலும் அது தடுத்து நிறுத்தும். காற்றின் வேகத்தை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவரா பனைமரம் இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய கல்லுல இருந்து உடல் உஷ்ணம், உடல் உபாதைகள் எல்லாமே சர்க்கரையின் அளவு குறையுதுங்கிறான். பனங்கிழங்கு நார்ச்சத்து, புரோட்டீன் அதிகங்கிறான். அதுவும் சர்க்கரை அளவு குறைக்குதுங்கிறான். சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த, யாரை வேணா கேளுங்க, சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த ஒரு ஆகாரம் பனங்கிழங்கு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு. இது எல்லாமே உடலுக்கு நல்லது. கருப்பட்டியை யூஸ் பண்ணா உடல்ல இருக்கிற மொத்த நோயும் போயிடும். சுகர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சுகர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா சுகர் ஃபேக்டரி இழுத்து மூடிடணும். சுகர் ஃபேக்டரிக்காரன் இழுத்து மூடிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அப்புறம் மக்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கல்லை ஓப்பன் பண்ணாங்கன்னா மது கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மது கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய பேருக்கு ஆபத்து. அதனால மட்டும் தாங்க கல்லு கடையை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. தேங்க்யூ. இந்த விஷயம்